ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மாட்டுப் பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறோம். மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடுவோம்ல, அதுக்காக நான் மத்தியானம் சாதம் வச்சுருக்கேன். சாதம் வெந்துட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் நான் சாம்பார் வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் கொஞ்சம் பரங்கிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு செஞ்சுருக்கேன். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் வடை, பணியாரம், அப்பளம், பாயசம், பொங்கல் இது எல்லாமே நைட்டு தான் சாமி கும்பிடுவோம். இப்போ ஸ்வீட் வைக்கிறதுக்காக நான் பரங்கிக்காய் ஹல்வா பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சமைச்சிட்டு படையல் போட்டாச்சு. இப்போ நாங்கள் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி சாயந்தரம் போல் லைட்டாக மழை பெஞ்சது கொஞ்ச நேரம். ஏற்கனவே பெஞ்ச மழையிலே பார்த்திங்கன்னா தோப்பு ஃபுல்லுமே தண்ணி நிற்கிது. நாங்கள் எப்போவுமே மாட்டுப் பொங்கலுக்கு மாடுலாம் வெளியில் கட்டிட்டு வெளியில் தனியாக கோடு திறந்து பொங்கல் வச்சு மாட்டுக்கு படையல் போடுவோம். ஆனால் இந்த வருஷம் வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சுட்டு மாட்டுக்கொட்டைகளே தான் நாங்கள் படையல் போடலான் இருக்கோம். இது பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக நான் வடை செஞ்சிட்ருக்கேன். மாட்டுப் பொங்கல் வச்சு மாடுக்கு படையெல்லாம் போட்டுட்டு வீட்டில் நாங்கள் சாமி கும்பிடுவோம். அதுக்காக தான் நான் வடை செஞ்சிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாயசம் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சக்கரை பொங்கல். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பணியாரம் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் நம்ம அப்பளம் மட்டும்தான் பொரிக்கணும். அது லாஸ்ட்டாக சாமி கும்பிட்ற டைமில் அப்பளம் பொரிச்சிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். லாஸ்ட்டாக அப்பளம் பொரிச்சிட்டு இதெல்லாம் நான் கோவிலில் சாமி கும்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வரத்துக்குள்ளே என்னோடய மாமியார் மாட்டுக்கு பொங்கல் வச்சுருவாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் கோவிலில் அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அலங்காரம் செஞ்சு சாமி கும்பிட்டோம். மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி அம்மனுக்கு புதுசாக பட்டு, ரிப்பன், வளையல், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பொங்கல்லாம் வச்சாச்சு. இப்போ என்ன செய்வாங்கன்னா மாடு தலையில் எண்ணெய், அரப்பு, தண்ணி இதெல்லாம் வைப்பாங்க. தோப்பு ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதுனால மாடெல்லாம் வெளியில் கட்ட முடியல. அதனால தான் இந்த தடவை மாட்டுக்கட்டையிலே எல்லாமே செய்கிறாங்க. வெளியில் மாடெல்லாம் ஒன்றா கட்டிட்டு திஷ்டி சுத்தமாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த தடவை எல்லாமே இதுக்குள்ளே தான் செய்யணும். இங்கே கொசு கடிக்கிறதுனால எப்போவுமே மாட்டுக்கொட்டையில் ஃபேன் ஓடிட்டே இருக்கும். இப்போ தான் மாட்டுக்கு எண்ணெய், அரப்பு, தண்ணிலாம் வச்சு முடிக்கிறாங்க. அடுத்தது மாட்டுக்கெலாம் இந்த தலையில் கட்டின மாலை கட்டுவாங்க. இது என்னென்ன இலை சேர்த்துருக்காங்கன்னா மா இலை, நெல்லி இலை, கன்றுப்பிள்ளை செடி, ஆவாரம்பூ இலை, வேப்ப இலை, இது 5ம் சேர்த்து தான் இந்த மாலை மாதிரி கட்டி இதுக்கு மாட்டு கட்டுவாங்க. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பூ மாலை விற்கும்ல அதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். நெட்டி மாலை தான் வாங்குவோம். ஏன்னா மாடு சில நேரம் சாப்பிட்றோம். ஆடுகளுக்கும் நெட்டி மாலை வாங்கியிருக்கோம். ஆடு அப்புறம் ஆட்டுக்குட்டி எல்லாத்துக்குமே நெட்டி மாலை கட்டிகிட்ருக்காங்க. மாட்டுப் பொங்கலுக்கு வெள்ளை பொங்கல் தான் செய்வோம். இதில் பால் இல்லைன்னா தயிர் சேர்க்கலாம். நாங்கள் தயிர் சேர்த்துருக்கோம் அதில். அப்புறம் வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் வச்சுட்டு இப்போ சாமி கும்பிட்டுக்கலாம் தேங்காய் உடைச்சி. இப்போ சூடம் ஏற்றி காமிச்சிட்டு மாட்டுக்கெல்லாமே திருநீர் குங்குமம் வச்சு விடுவாங்க.
இப்போ வந்து திருஷ்டி சுற்றுறதுக்கு ஒரு மண் சட்டியில் நெருப்பு, அதில் வந்து சாம்பிராணி கொஞ்சம் போட்டு 3 தடவை சுற்றுவாங்க. அதில் 2 தடவை சுற்றிட்டு 3ஆவது தடவை வந்து உப்பு மிளகா சேர்த்துட்டு சுற்றுவாங்க. முன்னாடியெல்லாம் மாடு வெளியில் கட்டிட்டு நம்ம திருஷ்டி சுற்றும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உப்பு மிளகா போட்டு அது வந்து வெடிக்கும்ல, அப்போ மாடு கொஞ்சம் பயப்படும். இப்போ வந்து 2 தடவை சுற்றிட்டாங்க. 3ஆவது தடவைக்கு வந்து உப்பு மிளகா போட்டுட்டு ஒரு தடவை சுற்றிட்டு இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தயிர், பொங்கல், வாழைப்பழம், வெல்லம் இது எல்லாத்தையுமே கரைச்சிட்டு மாட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போ படையல் போட்ட பொங்கல் எல்லாத்தையுமே ஆடு மாட்டுக்கு கொடுத்துருவாங்க. இன்னும் ஆட்டுக்கெலாம் கொடுக்கணும்ல, அதான் எடுத்துகிட்ருக்காங்க. ஆடு மாட்டுக்கெலாம் வந்து பொங்கல் கொடுத்துட்ருக்காங்க. ஆடுலாம் பாருங்கள் பாத்திரத்தையே பிடுங்கி வச்சு சாப்பிட்டுட்ருக்கு. ஒரு செம்பில் கொஞ்சமாக பொங்கல் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஒரு மாயில போட்டு வச்சுருந்தாங்க. அதை இப்போ எடுத்து வந்து எல்லாத்துக்கும் மாடுக்கெலாம் வந்து பொங்கல் சொல்லிகிட்டே வந்து தெளித்து விட்டுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச தென்னை மட்டையில் வந்து நெருப்பு பற்ற வச்சுட்டு இதை வந்து மாடெல்லாம் வெளியில் கட்டியிருக்கும் போது 3 தடவை சுற்றிட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. மாடு வந்து உள்ளே கட்டியிருக்கனால சும்மா அங்கேயே பற்ற வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் இதை வந்து போட்டுருவாங்க. இது எல்லாமே திருஷ்டி கழிக்கிறதாக செய்கிறது தான். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக வந்து மாட்டுக்கு வைக்கோல்லாம் அள்ளி வச்சுட்டு ஆடுகளுக்கு வந்து தலையெல்லாம் கட்டி வச்சுட்டு வீட்டில் போய் சாமி கும்பிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயும் படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.